அந்த எம்பெருமானுக்கு பஞ்சகலச தவனம், அதே மாதிரி தசாவதாரம் ஷேரேன, அதாவது 10 விதான அவதாரங்கள் நாம் பண்ணக்கூடிய அபச்சாரங்கள் எவ்வளோ, அதான் மனசாவாச்ச அஸ்தாபியாம் பத்மா முதனே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிருக்குது. இந்த சந்தியாவனம் சொல்ல போடு மனசனால அஸ்தாபியாம் பத்யாம் முதனே ஆகினால கைகள்னாலே கால்னால நடந்து போகிறோம், எறும்பு மறிக்கிறோம். அப்புறம் மனசாலே பலவித எந்த விதமான அபச்சாரங்கள் பண்ணாலும் அதை பொறுத்தொருள வேணும். ஆகினாலே தசாவதாரம் 10 விதமான அபச்சாரங்கள் க்ஷீரேன, பால் அபிஷேகம் பண்ணுறதுனாலையும், அப்புறம் சதம்து தஜனா 100 விதமான பாபங்கள் தயிர் அபிஷேகம் பண்ணுறதுனாலையும், சகஸ்ராம்து நாரிகேளோதகேன, நாரிகேளம் அதாவது இளநீர் அபிஷேகம் பண்ணுறதுனால 1000 மடங்கு பாபங்கள் நம்ம விட்டு போகிறது. சந்தனாபிஷேகம் பண்ணுறதுனாலே எண்ணிலடங்காத பாபங்கள் நம்ம விட்டு விலகிறதுன்றதுக்காக. ஆகினால பஞ்சகலச ஸ்தவனம். அதனால இந்த பெருமாளுக்கு பால் தயிர் தேன் இளநீர் எல்லா அபிஷேகம் பஞ்சாமிர்தம் எல்லா அபிஷேகம் பண்ணி எம்பெருமானுக்கு கூட்டு வழிபாடு.